உத்திரகிஸ்தலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்களுடைய இலைப்பாற்றிக்காகவும் நாகர்கோவில் ஜோசப் ஜான்சன் உடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் இறையாசி நன்மை கிடைக்க வேண்டியும் சுவாமிநாதன் ரெஜின் அம்மா ஏவலின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் நாகர்கோவில் மிக்கேல் அடிமை இவருடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் இறையாசி நன்மை கிடைக்க வேண்டியும் பர்னபாஸ் கரோலின் பெமினா எலிசபெத் அந்தோனி அம்மாளுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் திருமலாபுரம் ரொசாரியோ குரூஸ் மரிய ஸ்டெஃபி இவருடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் இறையாசி நன்மை கிடைக்க வேண்டியும் ரெஜினா மேரியுடைய உடல் நலத்திற்காகவும் நாகர்கோவில் ஜார்ஜ் லியோ அவருடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் இறையாசி நன்மை கிடைக்க வேண்டியும் எம் ஸ்டீஃபன் ரோஸ் மேரி மற்றும் குடும்பத்தில் மறித்த ஆன்மாக்களுடைய இலைப்பாற்றிக்காகவும் அகரக்கட்டு மிக்கேல் அல்ஃபோன்ஸ் உடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் திருமண காரியம் நடக்க வேண்டியும் ஆண்டோ கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டியும் அடிமலைத்துறை மரியா இவருடையக்கு ஆண்டவர் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் அனைவருக்கும் நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாகவும் தீய சக்தியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்படியாகும் தென்காசி கோபால் டெய்சி உடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் சலித் மேரி மனுவேல் மற்றும் உத்திரகிஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களுடைய பற்றிக்காகவும் ஆலந்தலை பிரவீன் குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் இறையாசி நன்மை கிடைக்க வேண்டியும் தீய சக்தியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்படியாகும் ஆலந்தலை ஹெர்மஸ் டிரோஸ் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் நாம் திருப்பலியிலே ஜெபிப்போம். திருப்பலியை நாம் தகுந்தத்தில் ஒப்புக் கொடுக்க நாம் செய்த பாவங்களெல்லாம் ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்போதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் கண்களே உம்மை காண்கின்றன, ஆகையால் என்னையே நொந்து கொள்ளுகின்றேன். யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42 1 முதல் 3 மற்றும் 5 முதல் 6 மற்றும் 12 முதல் 17 வரையிலான இறைவனது இறை வார்த்தைகள். யோபு நூலில் இருந்த வாசகம். அதிகாரம் 42 1 முதல் 3 மற்றும் 5 முதல் 6 மற்றும் 12 முதல் 17 வரையிலான இறைவனது இறை வார்த்தைகள். யோபு ஆண்டவருக்கு கூறிய பதில். நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர், அறிவேன் அதனை. நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது. அறிவில்லாமல்
ஆலோசனையை மறைப்பவன் எவன் என்று கேட்டீர். உண்மையிலே நான் தான் புரியாதவற்றை புகன்றேன். அவை எனக்கு விளங்கா அளவிற்கு விந்தையானவை. உம்மை பற்றி காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன். ஆதலால் இப்போது என் கண்களே உம்மை காண்கின்றன. ஆகையால் என்னையே நொந்து கொள்கின்றேன். புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகின்றேன். யோபின் முன்னைய நாட்களில் இருந்ததை விட பின்னைய நாட்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கினார். இப்பொழுது 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர் மாடுகளும் 1000 பெட்டை கழுதைகளும் அவருக்கு இருந்தன. அவருக்கு 7 புதல்வர்கள் 3 புதல்வியர்களும் பிறந்தனர். மூத்த மகளுக்கு எமிமா என்றும், இரண்டாவது மகளுக்கு கெட்டிசியா என்றும், மூன்றாவது மகளுக்கு கிரேன் அப்புக்கு என்றும் பெயரிட்டார். யோபுவின் புதல்வியரை போல் அழகு வாய்ந்த நங்கைய நாடெங்கும் இருந்ததில்லை. அவர்களின் தந்தை அவர்களின் சகோதரர்களோடு அவர்களுக்கு சொத்தில் உரிமை கொடுத்தார். அதன்பின் யோபு 140 ஆண்டுகள் வாழ்ந்தார். தம் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் 4ஆம் தலைமுறை வரை கண்டு கழித்தார். இவ்வாறு யோபு முதன்மை அடைந்து பல்லாண்டு வாழ்ந்து இறந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 119. அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. உம் ஊழியன் மீது உமது முகவொளி வீசச் செய்யும். உம் ஊழியன் மீது உம் முக ஒளியை வீசச் செய்யும். உம் ஊழியன் மீது உமது முகவொளி வீசச் செய்யும். உம் ஊழியன் மீது உமது முகவொளி வீசச் செய்யும். நன்மதியையும் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும். ஏனெனில் உம் கட்டளைகள் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே. அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். உம் ஊழியன் மீது உமது முகவொளி வீச செய்யும். ஆண்டவரே, உம் நீதி தீர்ப்புகள் நேரியவை என அறிவேன். நீர் என்னை சிறுமைப்படுத்தியது சரியே. உம் ஒழுங்குமுறைகளின்படியே அனைத்தும் இன்று வரை நிலைத்துள்ளன. ஏனெனில் அவை உமக்கு ஊழியம் செய்கின்றன. உம் ஊழியன் மீது உமது முகவொளி வீசச் செய்யும். உம் ஊழியன் நான், எனக்கு நுண்ணறிவு புகட்டும். அப்போது உம் ஒழுங்குமுறைகளை அறிந்து கொள்வேன். உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது. அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது. உம் ஊழியன் மீது
உமது முக ஒளி வீச செய்யும். ஊழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரோடும் இருப்பதாக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 17 முதல். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 17 முதல். பின்னர் 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடி பண்ணுகின்றன என்றனர். அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விளக்கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடி பண்ணுகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார். அந்நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேர் வகையடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாசித்த முதல் வாசகம் யோபு புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. யோபுவை பற்றி நம் அனைவருக்கும் தெரியும். யோபு ஒரு நீதிமான். அவர் எல்லாவற்றையும் இழந்தார். தன்னுடைய உறவுகள், தன்னுடைய உடைமைகள் அனைத்தையும் இழந்தார். யோபு மிகவும் பெருந்தன்மையோடு கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார் என்று அந்த நிலையை அவர் உணர்ந்து கொண்டார். கடைசியாக அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை பற்றி தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது. ரெண்டு விஷயங்களை அவர் நன்றாக புரிந்து கொண்டார். ஒன்று, யோபு தன்னுடைய வாழ்க்கையில் புரிந்து கொண்ட முதல் காரியம், கடவுள் வல்லமை மிக்கவர். கடவுளுக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. அவர்தான் கொடுப்பவர், அவர்தான் எடுப்பவர்.
அவருடைய வல்லமைக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. இதைத்தான் நான் அன்னைக்கு முதல் மாதத்தில் வாசித்தோம். 42வது அதிகாரம். நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர், அறிவேன் அதனை. நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது. கடவுள் நினைத்த எதையும் தடுக்க இயலாது. கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். எனவே நாம் சில சமயங்களில் நம்ம நினைக்கிறத நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நம்ம என்ன திட்டப்படுறோமோ அதுபடி தான் எல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, அது கடவுள் நினைத்தது தான் நடக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் யோபு உணர்ந்து கொண்டார். அது யோபு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வரைக்கும் நான் கடவுள் நினைக்கிறது தான் நடக்கும்னு நான் கேள்விப்பட்டேன், ஆனால் நான் இப்பொழுது உணர்கிறேன். அதை சொல்கிறார். 5வது வசனத்திலையும் 6வது வசனத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா, யோபு 42வது அதிகாரம் 5வது வசனத்தில் 6வது, உம்மை பற்றி காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன். இதுவரைக்கும் மற்றவங்க சொன்னதை தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கடவுள் வல்லமை மிக்கவர், ஆற்றல் மிக்கவர், அவரை நினச்சதான் நடக்கும், அவரை மிஞ்சி இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது அப்படி நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டேன். 6வது வசனத்தை பாருங்கள். ஆனால் 5வது வசனத்தை இறுதி பகுதி, ஆனால் இப்பொழுது என் கண்களே உம்மை காண்கின்றன. இதுவரைக்கும் காது தான் கேள்விப்பட்டுச்சு, என்னுடைய கண்கள் இப்பொழுது தெளிவாக பார்க்கின்றன. நீர்தான் வல்லமை மிக்கவர், நீர்தான் ஆற்றல் மிக்கவர், மனிதர்களாகிய நாம் ஒன்றுமே கிடையாது. சில சமயத்தில் நம்ம இல்லாட்டது நடக்குமா, நம்ம இல்லாட்டா அது செஞ்சுருவாங்க, நம்ம இல்லாட்டா இது நம்மகிட்ட ஒன்றுமே இது பண்ணலையே அப்படிலாம் நினைக்கலாம். நம்மளாம் ஒன்றுமே கிடையாது, மனிதர்கள் ஒன்றுமே கிடையாது. கடவுள் மட்டும்தான். கடவுளுடைய பாதத்தில் போய் உட்காருங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கை அனுபவமாக இருக்க வேண்டும். யோபுவினுடைய அனுபவம் இதுதான். கடவுள் வல்லமை மிக்கவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவர் நினைத்தது மட்டும்தான் இந்த உலகத்தில் நடக்கும் என்று நான் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இப்பொழுது நான் உணர்கிறேன், அதை நான் என் கண்களால் பார்க்கிறேன். அவர் பார்த்தார், அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. இதுதான் யோபுவினுடைய புத்தகத்தினுடைய அந்த ஒரு செய்தியாக இருக்குது. இதுதான் யோபு தன்னுடைய வாழ்க்கையில் கடைசியாக உணர்ந்து கொண்டது. நான் உணர்கிறேன். எப்போ நம்ம அடிபடுறோமோ அப்போ தான் நமக்கு அதனுடைய வலியானது தெரியும். யோபு அடிபட்டார், யோபு இழந்தார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் இருக்கின்ற பொழுது அவர் உணர்கிறார், கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். நம்மளே நிறைய சமயத்தில் கடவுள் ஒருத்தர் இருக்கார்ல, கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், எல்லாவற்றுக்கும் அவர் வல்லவராக இருக்கிறார். யோபுனுடைய வாழ்க்கையில் கடைசியில் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்குற பொழுது, ரெண்டாவதாக யோபு வாழ்க்கையில் அவர் நினைத்தது, தீமை அனைத்தும் தோல்வியடையும், நன்மை மட்டும்தான் வெல்லும். இவ்வளவோ தீய சக்தி அவரை சூழ்ந்திருந்தது. அவரை மீண்டுமாக கடவுளை புறக்கணிக்கக்கூடிய வகையில் பேசுவதற்கும் அந்த சூழலும் அந்த ஆட்களும் தான் சூழ்ந்திருந்தார்கள். ஆனால் தீமை கடைசி வரைக்கும் வெல்லவில்லை, நன்மை மட்டும்தான் வென்றது என்பதை அவர் யோபு தன்னுடைய வாழ்க்கையில் கடைசியாக உணர்ந்தார். இப்படி சொன்னதுனால நம்ம இன்றைக்கி வாசிக்கலை இந்த பகுதி, நீங்கள் நேரம் கிடைக்கும் போது வீட்டில் உட்காந்து வாசித்து பாருங்கள். 42வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனத்து வரைக்கும் அவர் பார்க்கின்ற பொழுது கடவுள் ஆண்டவர் யோபுவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவார். இவ்வளவுதான் அவன் வாழ்க்கையில் நொந்து போனாலும், எல்லாவற்றையும் இழந்தாலும், அவன் என்னை பற்றி அவன் ஒரு பொழுதும் குறை கூறியதே கிடையாது. அவர் மற்றவர்களை பார்த்து சொல்கிறார், இப்போது ஆண்டவர் இவ்வாறு யோபுவிடம் பேசின பிறகு தேமானியான எலிப்பாசை பார்த்து கூறியது, உன் மீதும் உன் இரு நண்பர்கள் மீதும் எனக்கு சினம் பற்றி எரிகிறது. ஏனெனில் என் ஊழியன் யோபு போன்று நீங்கள் என்னை பற்றி சரியாக பேசவில்லை. அவரை சூழ்ந்திருந்த அவர் பல்வேறு வகையில் யோபுவை சூழ்ந்திருந்த யோபு தன்னுடைய வாழ்க்கையில் கடவுளை புறக்கணிக்கணும், எல்லாவற்றையும் கடவுள் மீது நம்பிக்கையில் இழக்கணும், அப்படிலாம் சூழ்ந்திருந்த அந்த மக்களையெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் சொல்கிறாரு, என்னத்தை தான் இருந்தாலும் யோபுவை மாதிரி நீங்கள் என்கிட்ட பேசவே இல்லை, யோபு என்னை விட்டு கொடுக்கவே இல்லை,
அப்படின்னு சொன்ன பிறகு யோபுவுக்கு கடவுள் கொடுத்த பரிசு தான் இன்று நான் வாசித்த அந்த முதல் வாசகத்தினுடைய கடைசி பகுதி. அவர் எதையெல்லாம் இழந்தாரோ அதை அனைத்தையுமே அவர் 2 மடங்காக பெற்றுக்கொண்டார். 12வது வசனத்தில் பார்க்குறோம், யோபுவின் முந்தைய நாட்களில் இருந்ததை விட பின்னைய நாட்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கினார். முந்தைய நாட்களில் இருந்ததை விட யோபுவுக்கு இன்னும் அதிகமான ஆசியை கடவுள் வழங்குகின்றார். எப்போ அப்படின்னா, யோபு கடவுளை நன்றாக புரிந்து கொண்ட பிறகும், கடவுள் யோபுவை நன்றாக புரிந்து கொண்ட பிறகும் அங்கு ஆசியானது வழங்கப்படுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இழந்தவை அனைத்தையுமே யோபு திரும்ப 2 மடங்காக பெற்றுக்கொண்டார் என்றால் கடவுள் எந்த அளவுக்கு யோபுவை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் சொல்கிறார். யோபு மாதிரி என்னை விட்டு கொடுக்காமல் பேசுகிற இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. யோபு மாதிரி என்னை பற்றி பெருமையாக பேசிய இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நான் அவன்கிட்டருந்து எல்லாவற்றையும் எடுத்தேன். அவனுக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுக்க முடியும் அவ்வளவு துன்பத்தை கொடுத்தேன். எவ்வளவு இழப்பை ஏற்படுத்த முடியுமோ அவ்வளவு இழப்பை ஏற்படுத்தினேன். ஆனால் கடைசி வரைக்கும் அவன் அந்த நிலையில் உறுதியாக இருந்தான் என்பதை அவர் உணர்ந்த பிறகு அவர் எல்லாவற்றையும் முன்னைய நாட்களில் இருந்ததை விட பின்னைய நாட்களில் ஆண்டவர் அதிகமான ஆசியை அவனுக்கு வழங்கினார். இதுதான் இன்றைக்கி அன்புக்குரியவர்களே நாம் யோபினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் கடவுள் வல்லமை மிக்கவர் என்பதை அவர் உணர்ந்தார். கடவுளை மிஞ்சினது இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. மனிதர்களாகிய நாம் அனைவருமே ஒன்றுமே கிடையாது. நான் இல்லாமல் அது நடக்குமோ இது நடக்குமோ அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் பேசும்பொழுது நம்ம அதில் கடவுளை மிஞ்சிருவோம். நம்ம எல்லாமே நடக்கும். கடவுள் இருக்கிறது, கடவுளுடைய சக்தியோடு எல்லாம் நடக்கும். கடவுள் தான் எல்லாம். கடவுள் இருக்கின்ற இடத்தில் தீமை வெல்லவே முடியாது, நன்மை மட்டும்தான் வெல்லும். தீய சக்தியினுடைய ஆதிக்கம் அனைத்துமே முற்றிலுமாக ஒழிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை யோபு உணர்ந்தார். அவர் சொல்கிறாரு, நான் இதுவரைக்கும் கேள்வி தான் பட்டேன், ஆனால் இப்பொழுது என் வாழ்க்கையில் நான் அடிபட்ட பிறகு நான் உணர்கிறேன் கடவுள் வல்லமை மிக்கவர் என்று. எனவே அத்தகைய கடவுள் வல்லமை மிக்கவர் என்று அவர் உணர்கின்றார். யோபுவை பார்த்து கடவுள் சொல்கின்றார், இவனை மாதிரி ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி யோபுவை பற்றி பெருமையாக பேசுகின்றார். இருவரும் ஒருவரை நன்றாக புரிந்து கொண்ட பிறகு யோபுவுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம், அவர் எதையெல்லாம் இழந்தாரோ அதையெல்லாம் அவர் 2 மடங்காக அவர் திருப்பி கொடுத்து முந்தைய நாட்களை விட அவருடைய பின்னைய நாட்கள் இன்னும் ஆசையாக இருந்தது. எனவே யோபுவை போல நாமும் கடவுளுடைய வல்லமை மீது உறுதியாக இருப்போம். இழப்புகள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். உயிர் இழப்பாக இருக்கலாம், உடைமை இழப்பாக இருக்கலாம், நற்பெயர் இழப்பாக இருக்கலாம், எத்தகைய இழப்பாக இருக்கலாம். அத்தகைய இழப்பை உருவாக்கக்கூடிய மக்களை நிச்சயமாக கடவுள் வீழ்த்துவார். எனவே கடவுள் மீது உறுதியான நம்பிக்கையோடு இருங்கள். கடவுள் உங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். யோபுவை எப்படி ஆண்டவர் 2 மடங்காக ஆசீர்வதித்தாரோ அத்தகைய 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கடவுள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நிச்சயமாக கொடுப்பார். ஆண்டவனே உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே, அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய். ஆண்டவனே உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. வாழ்வை புடமேற்று வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமேற்று வைத்தோம்,
பூவாக மனவீச வைத்தோம். புதிரான வாழ்வு எதிரானதாலே, புதிரான வாழ்வு எதிரானதாலே ஒளிவாக செய்வாய் ஆண்டவனே. உம் அருளோடு அணைப்பாய் மாபரணே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே. உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. ஆண்டவரே, அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா. மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உமடியாரின் தாழ்நிலையை கண்ணூற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராகவும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அழைத்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து உருக்கமாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானம் தெரிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் நான் தகுதியற்றவன். அவர் வார்த்தைப்பட்டு சொல்ல எல்லாமே ஆன்மா நலமடையும்.
எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர், ஏனெனில் கடவுள் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கன்னியிடம் பிறந்தவும் திருமகனை அருள் அடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயிற்றவர்களுக்காக ஜெபிப்போம். நலமளிக்கும் இறைவாம், உடல் உள்ள நோயால் வருந்தும் உம் பிள்ளைகளாகிய எங்களை சகல நோய்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் சுமைகளிலிருந்தும் விடுவித்து காத்தருள்வீராக. உமது இரக்கத்தினால் நாங்கள் அனைவரும் விரைவில் குணமடைந்து உமக்கு நன்றி செலுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவர் இந்த நாளிலே திருப்பலியில் பங்கெடுத்த உங்களை தூய மிக்கேல் அதிதூதர் வழியாக ஆசீர்வதித்து உங்கள் குடும்பங்களுக்கு அமைதியையும் நிறைவான மகிழ்ச்சியையும் தந்தருள்வாராக. இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை சாத்தானின் பிடியிலிருந்தும் தீய ஆவிகளின் சக்தியிலிருந்தும் எல்லா விதமான நோய்களிலிருந்தும் விடுவித்து காத்தருள்வாராக. தூய ஆவியராகிய இறைவன் உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு பாதுகாவலாக இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரைதனில் வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரைதனில் வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை கலைகளும் பாரினில் துளங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே